ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த மாதம் இந்தியாவின் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்திய படையில் இணைய உள்ளது. இந்த போர்க்கப்பலை இந்திய படையில் இணைப்பதன் மூலம் இந்தியா தன்னோட கடற்படையின் வலிமையை அதிகரிக்க முயற்சி பண்றாங்க. இந்த வீடியோல இந்தியாவின் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து பார்க்கலாம். அடுத்து இந்தியா எதற்காக தன்னோட கடற்படையின் வலிமையை அதிகரிக்கணும், இந்தியாவிற்கு மூன்றாவது ஏர்கிராப்ட் கேரியர் தேவையா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல இந்தியன் டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் குறித்து தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆகும். உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்ல விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சைனா தங்களுடைய கடற்படையை அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு எதிராக வலிமைப்படுத்தி வர்றாங்க. எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தா தற்போதைய நிலையில் உலகின் மிகப்பெரிய கடற்படை அப்படின்னா அது சீன கடற்படை தான். சீனா 2050வது வருடத்துக்குள் அமெரிக்க கடற்படையை விட சீன கடற்படையை உலகின் தலை சிறந்த கடற்படையா மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அதற்காக பல திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க. உலகின் பல நாடுகள்ல தங்களுடைய கடற்படை தளங்களை அமைக்க முயற்சி பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பிடத்தக்க வெற்றியையும் சீனா அடைஞ்சிருக்காங்க. சீன கடற்படையில் தற்போதைய நிலையில் CV-16 லியோனிங் மற்றும் CV-17 ஷாங்டோங் அப்படிங்கிற 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல் இயங்கும் நிலையில இருக்கு. போன மாதம் ஃபியூஜியாங் அப்படிங்கிற 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பலை சீனா தங்களுடைய படையில் இணைச்சிருக்காங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் 80,000 டன் எடை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பல். சீனாவின் இந்த ஃபியூஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல் அமெரிக்காவின் நிமிட்ஸ் ரக விமானம் தாங்கி கப்பலுக்கு நிகரான கப்பல் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த ஃபியூஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல அதிக எடை கொண்ட ஃபைட்டர் ஜெட் விமானங்களை டேக் ஆஃப் செய்ய வைப்பதற்கு கேட்டோபார் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தொழில்நுட்பத்துல ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கேட்டர்புல் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கேட்டோபார் தொழில்நுட்பம் தற்போது வரைக்கும் அமெரிக்க கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்தது. இப்போ சீனாவும் இந்த தொழில்நுட்பத்தை உள்நாட்டிலே உருவாக்கி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் அடுத்த மாதம் இந்தியாவுடைய 75வது சுதந்திர தினம் அன்று இந்திய கடற்படையில் இணைய உள்ளது. இந்த INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்படுவதன் மூலம் இந்திய கடற்படையின் செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்திய பெருங்கடல் பகுதியை தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரணும் அப்படிங்கிற சீனாவின் முயற்சிக்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லா இருக்கும். INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் டைரக்டரேட் ஆஃப் நேவல் டிசைன் அப்படிங்கிற நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பலை கட்டும் பணி 2009வது வருடம் கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல 75% மேற்பட்ட பாகங்கள் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 40,000 டன் எடை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல்ல 36 முதல் 40 விமானங்களை இயக்க முடியும். முதல்ல இந்த விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கு MiG-29K விமானங்களை இந்திய கடற்படை தேர்வு செய்திருந்தது. ஆனா இந்த விமானங்களை இயக்கும் பொழுது பல தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுது. குறிப்பா இந்த விமானத்தோட இன்ஜின் சில நேரங்கள்ல ஷட் டவுன் ஆயிருது. விமான விபத்துகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. இதனால MiG-29K விமானங்களுக்கு பதில் புதிய விமானங்களை தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருது. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு இயக்கிறதுக்கு போயிங் நிறுவனத்தின் FA-18E சூப்பர் ஹார்னட் விமானமும் டசால்ட் நிறுவனத்தின் ரஃபேல் M விமானமும் இந்திய கடற்படையால் சோதிக்கப்பட்டது. இந்த 2 விமானங்கள்ல ஏதாவது ஒரு விமானம் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு இயக்கப்படும் விமானங்கள் தவிர கமோகா 31 ஹெலிகாப்டர்கள், MH-60 ரோமியோ மல்டிரோல் ஹெலிகாப்டர்கள், HAL நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட அட்வான்ஸ் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள் போன்ற விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு இயக்க முடியும். INS விக்ராந்த் அப்படிங்கிற இந்த பெயர் எதற்காக
எதற்காக இந்த கப்பலுக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1961 இருந்து 1997 வரைக்கும் இந்திய கடற்படையில் பிரிட்டன் நாட்டிடம் இருந்து வாங்கப்பட்ட INS விக்ராந்த் அப்படிங்கிற விமானம் தாங்கி போர்க்கப்பல் பணியில் இருந்திருக்கு. இந்த போர்க்கப்பல் பங்களாதேஷ் லிபரேஷன் வார்ல ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணியிருக்கு. இதன் காரணமா இந்த கப்பலை கௌரவிக்கும் விதமா புதிதாக இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு INS விக்ராந்த் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. இப்போ இந்திய கடற்படையில் இணைய உள்ள INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்திய கடற்படை இயக்க உள்ள 4வது விமானம் தாங்கி போர்க்கப்பல். இதற்கு முன்பு INS விக்ராந்த், INS விராட் மற்றும் INS விக்ரமாதித்யா அப்படிங்கிற 3 விமானம் தாங்கி போர்க்கப்பலை இந்திய கடற்படை இயக்கியிருக்காங்க. தற்போதைய நிலையில் இந்திய கடற்படையில் INS விக்ரமாதித்யா அப்படிங்கிற ஒரே ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த போர்க்கப்பல் ரஷ்யாவிடம் இருந்து 2.3 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல வாங்கப்பட்டது. இந்தியா உருவாக்கி இருக்க INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 262 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் 62 மீட்டர் அகலமும் 59 மீட்டர் உயரமும் கொண்டது. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 14 அடுக்கு கொண்ட போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல்ல 2300 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த போர்க்கப்பலை இயக்குறதுக்கு 196 ஆபீசர்கள் மற்றும் 1450 செயலர்கள் தேவைப்படுறாங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 56 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்னால தொடர்ந்து 15,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை வெற்றிகரமா இந்திய படையில் இணைச்சாங்க அப்படின்னா அமெரிக்கா, UK, ரஷ்யா, பிரான்ஸ், சைனாவிற்கு அடுத்து உள்நாட்டிலே விமானம் தாங்கி போர்க்கப்பலை டிசைன் செய்து மேனுஃபேக்சர் செஞ்ச நாடுகளின் பட்டியல்ல இந்தியாவும் இணையும். INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலோட ஃபிளைட் டெக் 1,10,000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவு கொண்டது. இந்த போர்க்கப்பல்களை எதிரிகளின் மிசைல் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கு DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த போர்க்கப்பல்ல 64 பாரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த மிசைல்கள் 2x32 வெர்டிகல் லான்ச்சர்கள்ல லோட் செய்யப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பல்ல 4 76mm டியூயல் பர்பஸ் கேனன்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 4 AK-630 க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டமும் இந்த போர்க்கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல அதிநவீன ஆயுதங்கள் இந்த போர்க்கப்பல்ல பயன்படுத்தப்பட உள்ளது. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டாலும் இந்திய கடற்படை 3வது ஏர்கிராப்ட் கேரியர் இந்திய கடற்படைக்கு மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. அரேபியன் சி மற்றும் பே ஆஃப் பெங்கால் பகுதியில சீனா மற்றும் பாகிஸ்தானை சமாளிப்பதற்கு 2 ஏர்கிராப்ட் கேரியர்கள் தேவை. ஆனா இந்த 2ல ஏதாவது ஒரு ஏர்கிராப்ட் கேரியர் மெயின்டெனன்ஸ் வேலைக்கு அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவின் ஒரு புறத்துல ஏர்கிராப்ட் கேரியர் இருக்காது. இது ஒரு யுத்த நேரத்துல எதிரிகளுக்கு அட்வான்டேஜா அமையும். இந்த அட்வான்டேஜை முறியடிப்பதற்காக தான் இந்திய கடற்படை 3வது ஏர்கிராப்ட் கேரியர் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 3வது ஏர்கிராப்ட் கேரியருக்கு பதில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல உள்ள நேவல் பேஸ டெவலப் செஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த மட்டில் இந்தியாவிற்கு 3வது ஏர்கிராப்ட் கேரியர் மிகவும் அவசியம். ஏன்னா நம்மளுடைய எதிரி உலகின் தலை சிறந்த கடற்படையா உருவெடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி வர்றான். நம்ம ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் செயல்படக்கூடிய ஒரு கடற்படையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பழைய மைண்ட் செட்டை தூக்கி எறிஞ்சிட்டு இந்திய கடற்படையும் உலகின் தலை சிறந்த கடற்படையா மாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரணும். அப்பந்தான் சீனாவின் முன்னேற்றத்தை நமது பகுதிகளில் தடுத்து நிறுத்த முடியும். நீங்க உலகின் எந்த ஒரு சாம்ராஜ்யத்தை எடுத்து பார்த்தாலும் அவங்க அதிகமா தங்களுடைய கடற்படைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சோழ மன்னர்களை சொல்லலாம். சோழர்களுடைய கடற்படை தெற்காசியா முழுவதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம் போன்ற பல சவுத் ஈஸ்ட் ஏசியன் நாடுகளுக்கு தங்களுடைய கடற்படையை அனுப்பி அந்த நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாங்க.
இதன் மூலமா சோழர்களின் வணிகம் தெற்காசியா முழுவதும் மிக சிறப்பா நடந்தது. சோழர்கள் எப்படி தங்களுடைய கடற்படை மூலமா தெற்காசியா முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்களோ அதே போன்று இந்தியாவும் தங்களுடைய கடற்படையை வலிமைப்படுத்தி இந்திய பெருங்கடல் மற்றும் சவுத் சைனா சி பகுதிகளை இந்தியாவின் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். உங்களோட விருப்பம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.